இருக்கு மவளே. சாப்பிட்ற சோத்துல உப்பையும் காரத்தையும் அள்ளி குட்டுறியா? ஏண்டி நானும் போனா போது நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கையை ஓங்குற காலை ஓங்குற, இப்ப திங்கிற சோத்துல உப்பள்ளி குட்டுறியா? சொரண வரணுமா? ஆமாய்யா, நீ ஒரு சொரணக்கட்ட ஜென்மம் தானே. இப்ப வரைக்கும் கஷ்ட பொண்டாட்டியே கூட்டிட்டு வந்தியே, ஒரு நாள் வேலை வெட்டிக்கு போயிருப்பியா? இல்ல 10 ரூபா காசு தான் சம்பாரிச்சிருப்பியா? கொண்டு வந்த காசெல்லாம் பிடிச்சி அழிக்கிறேன். அதான் சூடு சொரண வரணும்னு உப்பள்ளி கொட்டுனேன், காரத்தள்ளி கொட்டுனேன். அப்பயாவது உனக்கு உரைக்குமான்னு பாக்குறதுக்கு, அப்ப கூட உரைக்காம எண்ணெயில அடிக்கிறதுக்கு ஓங்குற. உன்னை இன்னைக்கு அடிக்கிற அடியில மவளே. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உப்பள்ளி திங்கிறதுக்கும் காரத்தள்ளி கொட்டுறதுக்கும் நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரன், அந்த மாட்டுக்கார பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அடியே, உன் சொத்து மதிப்பை விட என் சொத்து மதிப்பு அதிகம்டி. இப்போ நினைச்சதும் கூட உன்னை டைவர்ஸ்னு உன்னை இங்கே தொலைச்சு கட்டிட்டு போயிடுவேன். போனா போதுன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்து வச்சா நீ என்னையவே சொரண வரணும்னு பண்றியா? இன்னைக்கு சொரண வந்தா என்ன ஆகும் தெரியுமா? சூடு சொன்ன இருக்க எவனும் உன் கூட எல்லாம் வாழ மாட்டாண்டி. இவன் என்ன கட்டுன பொண்டாட்டிய மாட்டடிக்க விடுக்கிறவட கேவலமா அடிக்கிறான். இவளுக்கு இதெல்லாம் தேவையா? உன்னைய கட்டிக்கிட்டு ஒழுங்கா வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். காசப்பட்டு பைத்தியக்காரி போய் இன்னைக்கு இவங்கிட்ட பாரு என்ன அவதிப்படுறாங்க. இவளுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். தம்பி, தம்பி, பொறுக்கி பையல கட்டின கொண்டாடி அடிக்கிற நீ எல்லாம் மனுஷனாடா? அடே, உன்னதாண்டா இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். நீ இங்கதான் இருக்கியா? ஏண்டா உன்னைய? ஐயோ டேய், அவன் எதை அடிச்சு போட போறான்டா. போட பொண்ணு பார்க்க போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை தலையில சுமந்துக்கிட்டு, ஐயோ. ஏண்டா உன்னைய சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் பொறுக்கி பயல. இப்பதாண்டா தெரியுது இவளுக்கு எங்க இருந்து வீரம் வந்துச்சுன்னு. இங்கே தான் நீ குடிசை போட்டு இருக்கியா? ஒன்னாலதான் இவன் இந்த அளவுக்கு ஆட்டம் கட்டுறாளா? அடியே, உன் முன்னாள் கவனம் இங்கே வச்சுக்கிட்டு தான் நீ இந்த ஆட்டம் கட்டுறியா? விட்டமாட்டண்டி உன்னைய. அம்புட்டு காசு பணம் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டு குடிசைக்கு போகணும்னு சொன்னாலே அப்பயே யோசிச்சிருக்கணும். விட்டமாட்டண்டா உன்னைய. யார் மேலடா கை வைக்கிற? தொலைச்சு கட்டி போடுவேன் பாத்துக்க. பொறுக்கி பயல. என்ன கேவலமானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பொறுக்கி பயல. அடே தம்பி, வேணாண்டா. பொண்ணு பார்க்க போற நேரத்துல இது எதுக்குடா அந்த தலைவலியை தலையில சுமந்துக்கிட்டு விட்டோலிடா. புருஷ முண்டாட்டினா அடிச்சுக்கு வாங்க, ஏதோ பண்ணிக்கு வாங்க, நமக்கு எதுக்குடா? வாடா தம்பி, இங்க பாரு. உன்னை விட மாட்டேன்டா ராஸ்கல். ஒரு பொண்ணு அடிச்சு துன்புறுத்துற. 1000 தான் இருந்தாலும் உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டி மேலே இப்படி சந்தேகப்பட்டு பேசுறியே, நீ எல்லாம் மனுஷனாடா? உன் பொண்டாட்டிய சந்தேகப்படுறவனா மனுஷனே கிடையாது தெரியுமா? உன் பொண்டாட்டிய சந்தேகப்படுறது குப்பரப்படுத்துக்கு நீயே உன் மேல எச்சு துப்பிக்கிறதுக்கு சமம். அடே, நடிக்காதடா, நடிக்காத. 2 பேரும் கூட்டு கலவணி தானடா. கல்யாண நேரத்திலேயே அவளை கூட்டிக்கிட்டு போனவ தானடா நீயே. அடியே, என்னடி வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிற? அடிச்சுக்கிட்டு செத்துறணும்னு சொல்லிட்டு நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? எதுக்குதான் உன் மூஞ்சில் முழிச்சேன்னு தெரியல. எங்க தலையெழுத்து எங்க போதாத நேரம் இங்க வந்து நிக்கணும்னு இருக்கா. உன் புருஷனை கூப்பிட்டு தொலைடி. ஐயோ டே தம்பி, ஐயோ பொண்ணு பார்க்க போற நேரத்துல என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீயே? சாமி, முதல்ல எந்திரி சாமி, முதல்ல எந்திரின்னு. புருக்கி பயலே, எந்திரிடா, எந்திரி. விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். சாமி, இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? இப்ப நீ எந்திரிக்கலன்னு வையே, உனக்கு நான் அக்காவும் இல்ல, நீ என் கூட பிறந்தவனும் கிடையாது. அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மீறி நீங்க உட்காந்துட்டு இருந்தனா இது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் இல்லாம அவள் உனக்கு பண்ணினது துரோகம், மகா துரோகம். அவளுக்கு நீ எவ்வளவு செஞ்சிருப்ப, அதுக்கான பலனை தான் இப்ப அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. பண்ணின பாவமும் செஞ்ச துரோகமும் அவ போன கட்டையில போற வரைக்கும் அவள் கூடையே தான் வரும். முதல்ல நீ எந்திரிச்சு வா, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இல்லக்கா, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம
எப்படி போட்டு மாடு மாதிரி அடிக்கிறான்னு பாத்தீங்களா? புருஷன் பொண்டாட்டியை அடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் கூடிப்பாங்க. நீ யாரோ ஒருத்தர் தான் அவங்களுக்கு, சரியா? முதல்ல எந்திரிச்சு வா. புது சட்டையெல்லாம் பாரு, எவ்வளவு கச்ச கச்ச கஜன்னு. என்னடா நீ முள்ளு பாக்குற நேரத்துல இந்த சல்லையெல்லாம் முதல்ல போய் துணியை மாத்திட்டு வா. இதுக்கு என்னக்கா குறைச்சல? நல்லா தானே இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது. போ முதல்ல. நீ எல்லாம் இன்னும் அனுபவிப்ப, இதுக்கு மேலே அனுபவிப்ப. கட்டுனவனை நல்லபடியா வச்சிருந்திருப்பான் அவன் உன்னைய. காசு பணம்னு குறைச்சலா இருக்கலாம், ஆனா மனசளவுல அவன் பணக்காரன். ஆனா காசு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு அனுபவிக்கிற பத்தியா? இதெல்லாம் என் தம்பி விட்ட கண்ணீருடி, கண்ணீர். இன்னும் அந்த கண்ணீருக்கு பதில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. கண்டிப்பா நீயே சொல்லுவ. ஏண்டி, உன் முன்னாள் காதலன் இங்கதான் இருக்கானா? இது தெரியாம நானும் கேனப்பையன் மாதிரி இங்கே இருந்திருக்கிறேன். உன்னை அடிச்சோன்னே அவனுக்கு அங்க துடிக்குதோ, இங்க சுவிட்ச போட்டா அங்க எரியுதோ. என் வீட்டுல மாட்டு தொழுவத்துல வேலை பார்த்தவன் இன்னைக்கு என்னையவே கை நீட்டி அடிக்கிறான். அப்ப அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? யாருடி? நீயே. இதுக்கான பலனை கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போற பாரு. நீ தவிச்ச வைக்க தண்ணி இல்லாம கூட தத்தளிக்க போற பாரு. இங்க பாருங்க, உங்களை தவிர என் மனசுல யாருமே கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்பதாண்டி சரியா புரிஞ்சிருக்கேன். இப்பதான் சரியா புரிஞ்சிருக்கேன். பணம் காசு மேல ஆசைப்பட்டவ என்னடா எல்லாத்தையும் விட்டு ஒளிஞ்சு இப்படி கூட குடிசையில வந்து இருக்கிறாளே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு உண்டான பலனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க ஏங்க நோங்கன்னு வாய மூடிட்டு இருடி. இருக்குடி உனக்கு. மற்ற நேரத்துல எல்லாம் கிளம்புடினா கூட கிளம்ப மாட்டா. சேலை கட்டுடி, நீ சேலை கட்டி பார்க்கணுன்னு அம்பிட்டு ஆசையா இருக்குன்னு கேட்டா கூட கட்ட மாட்டேன். இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு வராங்கன்னு சேலை கட்டி ரெடியா உட்காந்துருக்கேன். என்னப்பா இப்படி பேசுற? பின்ன என்ன, நாங்கெல்லாம் சேலை கட்ட சொன்னா கட்ட மாட்டேன். உங்க அப்பங்காரன் ஊருப்பட்ட நகை வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சிருக்கான் ஒத்த பிள்ளைன்னு நகையை போட்டு கட்டின்னு சொன்னா கூட போட மாட்டேன். அதுல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிய, அதான் கேட்டேன். கண்ணு வைக்காத. ஆமா, கண்ணு வைக்கிறாங்க, காலை வைக்காம போடி காமிச்சிருக்கேன். அத்தை பஜ்ஜி சுட்டேன் அத்தை, வேற என்ன செய்யணும்? அம்மா நல்லா இருக்காமா? அத்தாடி, ஏன் பிள்ளையா இது? சுடிதார் போட்டிருக்க வரைக்கும் ஏதோ சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேலை கட்டவும் ஏதோ பெரிய பிள்ளை கணக்காக இருக்காளே. ஏன் பிள்ளையான்னு எனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு. என்னங்க 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 ஏங்க இங்கே பாருங்க, நம்ம பிள்ளைய ஆள் அடையாளமே தெரியல. அடடே மடி அம்சமா இருக்குமா? நான் கூட இந்த சேலை எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அழகா இருக்குது. ஏண்டா உன் பிள்ளைய நம்ம சேலை கட்ட சொல்லி எத்தனை விசேஷத்துக்கு சொல்லியிருப்போம். இல்லை எத்தனை கல்யாண வீட்டுக்கு போகும்போது சேலை கட்டுமான்னு கெஞ்சி கூத்தாடி இருப்போம். அப்போல்லாம் எனக்கு கட்ட தெரியாது, எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் மாடர்ன் கிடையாது, அப்படி இப்படின்னு சுடிதார் போட்டு பிடிச்சிட்டுவா. இன்னைக்கு பாரு, மாப்பிள்ளை வீடு வராங்கன்னு சேலை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறத. ஐயோ, இந்த அப்பா என்னை ஓட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. அவங்களுக்கு சும்மா உங்ககிட்ட வம்பிடுக்கணும்னு ஆசைமா, வேற ஒன்றும் இல்லை. சரி கிளம்புங்க. என்னங்க அமைதியாயிட்டீங்க பிள்ளைய பார்த்தோன்னேயும்? இல்லை, பிள்ளைய பார்த்தோன்னேயும் எனக்கே என்னை அறியாமல் புள்ள வளர்ந்துட்டான்னு தோணுது. அதுவும் இல்லாமல் வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் புள்ள இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிறாருன்னு நினச்சி கவலை. ரெண்டும் தொண்டையை அடைக்குது. அதான் எதுவும் பேச முடியல. ஏங்க அதெல்லாம் வருத்தமே படாதீங்க, நம்ம பிள்ளை நல்லா இருப்பா. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையே அவளுக்காக தான். அவன் நல்லா இருந்தா அது போதும் நமக்கு. வேற என்ன வேணும்? அதான் ஒரு யோசனை. ஏங்க சாமி ரொம்ப நல்ல பையங்க, அவன் நம்ம பிள்ளைய நல்லபடியாக பார்த்துப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஏன் சார் உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இதுங்களெல்லாம் உள்ளேயே போட்டு லாடம் கட்டணும். நீங்க தான் சார் காசு கட்டி இதுங்களை வெளியே எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கிரிமினலுங்களை உள்ள வச்சு லாடம் கட்டினாதான் இதுங்களை பார்த்து இனிமே எவனும் இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பான். இதுங்களை காசு கொடுத்து வெளியே எடுக்கிற பணத்தை வச்சு நீங்க வெளியில இருக்கிற ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். அதாவது உங்களுக்கு புண்ணியம் சேரும். இதுங்களுக்கெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு புண்ணியமும் கிடையாது. அடியே என்னடி இந்த போலீஸ்காரம்மா இப்படி பேசுறாங்க? அவரே நம்மளை வெளியே எடுத்தாலும் இந்தம்மா வெளியே விடாத போல இருக்கேடி. அம்மா ஏற்கனவே கையில காலில் விழுந்து அவர் கெஞ்சு கூத்தாடி இம்புட்டு தூரம் பண்ணி வச்சிருக்கோம். நீ வாயை வச்சுட்டு கம்முனு இரு. ஏதோ தெய்வங்க நம்மள அடி வெளுத்து ஒழுப்பத்தை சாத்தினாலும் ஒரு பக்கம் கதவை திறந்து விட்டுருச்சு. இல்லைன்னா நம்ம பொழப்ப திண்டாட்டம் தான். ஏதோ வேற ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு வெளியெடுக்க வந்து நம்ம ஏதோ பேசி அப்புறம் நம்மளை வெளியெடுக்கிறேன்ட்டாரு. இல்லைன்னா அவ்வளோதான். பேசிட்டு இருக்கல, என்ன சத்தம்? ஒன்றும் இல்லைங்க மேடம். ஒன்றும் இல்லை இன்னும் இல்லைன்னு வாயை மூடிட்டு இருக்கணும். வேற ஏதாவது பேசுனீங்க தொலைச்சிருவேன். ஏற்கனவே அடி தொலைச்சிட்டாங்க, இன்னும் மேற்கொண்டு அடி தொலைக்கிறதுக்கா? அம்மா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுங்க. இதுக்கப்புறம் இந்த தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த கிழவி காலமுன கடைசியில கட்டையில போற வயசுல எனக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களாமா. லஞ்சம் கொடுக்கணும்னா அது எப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். உரிச்சி உப்பு கண்டம் போடுறது மட்டும்தான் மிச்சம். இனிமேலாவது இந்த மாதிரி தவிர பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இவங்கெல்லாம் கம்முன்னு நல்லவங்களா இருக்கவங்களுக்கு கொடுத்து பழக்கிற வேண்டியது, பின்னாடி அவங்க அதையே நினைச்சிட்டு மற்றவங்களை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டியது. சரிங்க மேடம், நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேங்க. இனிமேலாவது புருஷனோட போய் ஒழுங்கா பொழப்பு நடத்துற வழியை பாரு. நான் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த படுபாவி தான். இன்னும் நான் அவங்க கூட வேற குடும்பம் நடத்தணுமா? என்னடி எந்த முனவர? இல்லைங்க மேடம், நான் அவர் கூட போய் குடும்பம் நடத்துறேன்னு சொன்னேங்க மேடம். அப்புறம் கிளவி இந்த லஞ்சம் கொடுக்கறது கிஞ்சம் கொடுக்கறதுன்னு ஏதாவது பண்ணுன ரெண்டு முட்டியும் ரெண்டு கையும் இருக்காது, சரியா? ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே முட்டையை பிதிக்கி எடுத்துட்டீங்க. இதில் மேற்கொண்டு வேற கொடுக்கணும்னு நான் நினைப்பேனா? இனிமேல் காலத்துக்கு லஞ்சம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு நான் இருந்துக்குவேங்க மேடம். அப்புறம் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். ஏதோ பொண்டாட்டிய ரொம்ப அடிமை மாதிரி நடத்துறியாமா. அதுவும் இல்லாமல் உன் அக்காவை உன் தங்கச்சி பேச்சு கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அவளை ஏதோ கொடுமைப்படுத்தி அனுப்பியிருக்கியா? யோ இங்கே பாரு, தாய்க்கு பின் தாரம் தான். தாரம் வந்து தாய்க்கு ஈடாக முடியாது, சரியா? தாயும் தாரமாக முடியாது. அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை நம்பி வந்தவ, உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சவ, அவளுடைய கண்ணீர் தான் இன்னைக்கு நீ இங்கே வந்து நிற்கிற. கட்டுனவளை கண்ணீர் வெடிக்க வச்சுட்டு நீ எத்தனையோ கோயிலுக்கு போனாலும் சரி, எவ்வளவோ புண்ணியம் பண்ணாலும் சரி, ஆனால் நீ நல்லாவே இருக்க முடியாது, சரியா? பெத்த தாயை பார்க்கணும் தான், கூட பிறந்தவளை பார்க்கணும் தான். அது ஆம்பளைங்களோட கடமை தான். ஆனால் அதை விட முக்கியமான கடமை பொண்டாட்டியை பார்க்கறது. உனக்காக 10 மாதம் குழந்தைய சுமந்து பெத்தெடுத்து மரணத்தோட போராடி நீ தான் ஆம்பளைன்னு நிரூபிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு எவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் அப்படியாப்பட்ட பொண்ணை நீ வந்து கேவலப்படுத்தி அனுப்பியிருக்கன்னு தெரிஞ்ச உடனேயும் உன்னை உள்ளே வச்சு உரிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு சில காரணங்களால தான் உரிக்காமல் விட்டுட்டேன். மறுபடியும் நீ எங்கிட்டாவது சிக்கனன்னு வையி மவனே, உன்னை சதைச்சிருவேன். மன்னிச்சிருங்க மேடம். ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். உனக்கு எந்த புத்தியுமே கிடையாது. பச்சோந்தி கணக்கா இந்த பக்கம் தாவி அந்த பக்கம் தாவணும்னு நினைக்காத. ஒரே நிலையா இரு. இவங்க உனக்கு என்ன பண்ணாங்க, உன் பொண்டாட்டி கூட இருந்து உனக்கு என்ன பண்ணான்னு யோசி. அதுக்கப்புறம் மற்றதை பண்ணு. அதை விட்டுட்டு கட்டுன பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டு இவங்களை நல்லபடியாக வைக்கணும்னு நினைக்காத. ஏன்னா கடைசி காலத்தில் எப்படி நீ கட்டையில் போகிற கடைசி காலத்தில் உனக்கு 1-2 அள்ளி போடுறவங்களும் அவளாத்தான் இருப்பா, சகிச்சிக்காமல் அள்ளி போட்டுக்கிட்டு. ஆனால் இவங்கெல்லாம் உனக்கு எல்லாம் செய்வாங்க வைப்பான்னு நினைக்காத. இன்னைக்கு அவன் புருஷன் கூட சண்டை போட்டாலும் நாளைக்கு புருஷன் தான் முக்கியம்னு போயிடுவா. உங்கள் ஆத்தா இப்பயும் அப்பயும். ஆனால் கடைசி வரைக்கும் காலத்துக்கும் உனக்கு கூட இருக்க போது உன் பொண்டாட்டி தான், சரியா? ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. கிளம்புங்க 3 பேரும். இனிமே இந்த பக்கம் வரணும்னு கூட நினைக்கக்கூடாது, எந்த இதுவும் பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்க அப்புறம் பிதிக்கி எடுத்துருவேன். போங்க. நன்றி மேடம். ஓகே சார். தலைவரே, நீங்க மட்டும் வரலன்னு வைங்க, நாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கோன்னு கூட தெரியாம போயிருக்கோம். இங்க பாரியா, நான் ஏதோ ஒரு கேஸ் விஷயமா வந்ததுனால உன்னை பார்த்தேன்.
இல்லைன்னா நீ உள்ளே தான் இருக்க வேண்டியதா போயிருக்கும். இப்போ கூட உன்னை காப்பாத்தினது உன் அம்மா செஞ்ச நல்லதுக்காகவோ இல்லை உன் தங்கச்சி செஞ்ச நல்லதுக்காகவோலாம் கிடையாது. உன் பொண்டாட்டி எங்கள் தோட்டத்தில் தான் வந்து வேலை செய்யும். ரொம்ப தங்கமான பொண்ணு. அந்த பொண்ணு ஃபோன் போட்டு சொன்னுச்சு, இப்படி என் புருஷன் ஜெயிலில் இருக்காரு, என் பையனாலேயோ இல்லை என் தம்பிக்கிட்டேயோ நான் எதுவும் சொல்ல முடியாது, அவங்க என்னை தப்பாக நினைப்பாங்க, ஆனால் அவங்க எனக்கு எவ்வளோதான் துரோகம் நினச்சாலும் பரவாயில்ல, இப்படி ஜெயிலேருந்து கஷ்டப்படுறது எனக்கு சங்கட்டமாக இருக்குன்னு எங்கள் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு சொல்லி இந்த மாதிரின்னு சொல்லிச்சு. அதனால தான் நான் வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்தேன். இல்லைன்னு வை, அவ்வளோதான், காலத்துக்கும் நீ உள்ளேயே கடந்து கம்பியை நீக்கிட்டு கிடக்க வேண்டிதான். இனிமேலாவது பொறுப்பாக இருந்துக்க. சாவி கொடுத்த பக்கமெல்லாம் ஆடாமல் ஒரே நிலையே இருந்து பழகு. என்னது பத்திரகாளி தான் இன்னைக்கு நான் வெளியே வர்றதுக்கு காரணமா? என்னது இவர் என்ன சொல்றாரு? நிஜமா நான் வெளியே வர்றதுக்கு பத்திரகாளி தான் காரணமா? நீங்கள் 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எப்படி நான் தாங்கிட்டு இருப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். அக்கா, நீ இந்த மாதிரி நேரத்தில் அழக்கூடாதுக்கா. அழாத, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நாங்கள் 2 பேரும் வெளியே வந்துட்டோம்ல. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே நிரபராதின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கக்கா. அதுவும் இல்லாமல் அந்த ஆளுத நம்மளை காசை வாங்கி இது பண்ணிட்டான். பிரச்சனை இல்லைக்கா, பார்த்துக்கலாம் விடு, சரியா? ஐயோ ஆண்டவனே, உங்க 2 பேத்தையும் இப்படியா பார்க்கணும்? குழந்தை உண்டான நேரம் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்குதுன்னு நினைச்சேன். கடைசியில இப்படியா நடக்கணும்? அத்தை, குழந்தைய பற்றி மட்டும் தப்பாக பேசாதீங்க அத்தை. இத்தனை வருஷம் குழந்தையே இல்லாமல் தவம் இருந்து பெத்த பிள்ளை. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மனசு கேட்காது அத்தை. வேண்டாம், எதுவும் உங்கள் வாயாலே சொல்லிடாதீங்க. நாங்கள் பண்ண தப்பு, அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டோம். 1000 தான் இருந்தாலும் நாங்கள் எங்கள் கஷ்டத்தை பற்றியே யோசித்தோமே தவிர மற்றவங்க கஷ்டத்தை பற்றி யோசிக்கலை. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த போலீஸ்காரர் சொல்லும்போது தான் தெரிஞ்சுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. நானும் மற்றவங்கள மாதிரி யோசிக்காமல் இருந்திருக்கணும். லஞ்சம் கொடுத்தா போதும் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்னு ஒரு அல்ப ஆசையில் போயிட்டேன். அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சேன்னு தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் இந்த வேலையை, இந்த குறுக்கு வழியை நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் இப்படியாகவும் நினச்சும் பார்க்கல. எத்தனையோ பேர் இந்த வேலைக்காக கண்ணீரும் கம்பளியுமா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அவர் சொல்லும்போது தான் எனக்கே புரிஞ்சுது. இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் வருஷக்கணக்காக படித்து வருஷக்கணக்காக காத்திருந்து தவம் மேலே தவ இருந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் காசு இருக்குது அந்த தைரியத்தில் எல்லாமே பண்ணுவோன்னு நினச்சி பண்ணேன். அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சேனே தவிர மற்றபடி இல்லை, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. சின்ன பொண்ணு, நீ எதை நினச்சி கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். இப்போ வந்து என் கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னையும் நம்ம பிள்ளையும் கைவிட மாட்டேன். ஐயோ தம்பி, நீங்க சின்ன கைவிடணுன்ற அவசியம் இல்லை. அம்மாங்க கொடுத்து எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் காசு கொடுத்தாங்க, ரவி கொடுத்த அது அப்படி போயிடுச்சு. என் பையனை என் மருமகளையும் இத்தனை நாள் கஷ்டப்படுத்திட்டேன். இன்னும் அவங்க கஷ்டப்பட தெரியல. வீட்டோட அவங்க வந்து இருக்கட்டும்னு சொல்லி அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போறதுக்கு கார் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கவலைப்பட சின்ன பொண்ணு பார்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்க கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் இருக்கிற தொழிலை பார்க்கறதுக்கே முடியாம இருக்குது. இதுக்கு அடுத்த வீட்டு வேலைக்கு போகணும், நம்ம வீட்டு வேலை இருக்குன்னு இனிமே எந்த பிரச்சனையும் வேணாங்க. இனி எல்லாரும் ஒற்றுமையா ஒண்ணு இருப்போங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம். டேய் தம்பி, நீ அந்த பிள்ளைய டைவர்ஸ் பண்றது தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். 1000 தான் இருந்தாலும் பெண் சாபம் கொள்ளாதுடா. அவளை கூட்டிகிட்டு வந்துரு, நம்ம வீட்டோட இருக்கட்டும். அவளுக்கு என்ன, நானே இவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. நாங்கள் 2 பேரும் போயிடுறோம். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அது போதும்டா. ஒரு குழந்தைக்காகவாது நீ சந்தோஷமாக இருக்க சொல்கிற. இல்லைடா, 1000 தான் இருந்தாலும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி நீ ஒவ்வொரு நாளும் மெழுகா உருகி இந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்த. ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தாண்டா இருக்கேன். ஆனால் இந்த கஷ்டம் நாங்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டது.
அதனால நீ இதில் கஷ்டப்படுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நீ நல்லா இருந்தா அது போதுண்டா எனக்கு. வேற எதுவும் வேண்டாம்.